ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் சேர்மெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனோடு சேர்ந்து தந்தை அவர்கள் வழங்குகின்ற வாழ்வு குறிப்புகள் நம்ம இன்னும் உற்சாகமாக இந்த பகுதிகளை வாசிக்க தூண்டுகின்றன. அந்த வரிசையில் இப்பொழுது நாம் 2ஆம் சாமுவேல் புத்தகத்தின் 7ஆம் அதிகாரத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். இந்த அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு சேர்மெடுக்க இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். தந்தை அவர்களே, இந்த சாமுவேல் 2ஆம் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே தாவீது அரசரானார். 6ஆம் அதிகாரத்திலே கடவுளின் பேழையை தனது நகருக்கு கொண்டு வருகின்றார். இந்த 7ஆம் அதிகாரத்திலே இன்னும் என்ன சிறப்புகளை அரசன் செய்ய இருக்கின்றார்? இந்த 7ஆம் அதிகாரத்திலே அரசன் உயர்கிறாரா, தாழ்கிறாரா? இந்த மீகால் போன்று வேறு யாராவது இந்த அரசரை மீண்டுமாக கேலி கூத்து செய்ய இருக்கிறார்களா? அவர்களுக்கு என்ன பதிலடியை இவர் வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்ற தந்தை அவர்களே. நன்றி. நம்முடைய சுருக்கமான தொகுப்புக்கு மிக நன்றி. அதான் உங்களுடைய பலம். அது நிறைய சொன்னால் நான் அவ்வளோ பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் சுருக்கமாக ரத்தின மலையை போட்டுருவீங்க. நன்றி கூறுகிறோம். ஸ்கூலில் ஒரு 240 ரூம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். பல்வேறுமான அலுவலக கட்டடம் அல்லது பதிவு கட்டங்கள், வரவேற்பறை, அப்புறமேட்டு தலைமை ஆசிரியர் அறை, ஆசிரியர்கள் அறை என்று, அப்புறம் மாணவர்களுடைய அறை என்று ஒரு 200 அறைகள் கூட இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு பூட்டு இருக்கும், ஒரு சாவி இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் திறக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் கீ வச்சுருப்பாங்க எப்பயுமே. அது சேஃப்டி இது வச்சுட்டு மாஸ்டர் கீன்னு ஒன்று இருக்கும். அது எல்லாருமே எந்த ரூம் படலாம் திறக்கிறோம். அதே போல் இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் பார்க்குறது ரொம்ப பொசுக்குன்னு இருந்தாலும் இதுதான் மாஸ்டர் கீ. அந்த 2 சாமுவேல் 7 அந்த முடியாட்சி காட்டுடைய முதல் பகுதிக்கும் சரி, முடியாட்சி இல்லாத நாடு கடத்த பின் வந்த 2ஆம் பகுதிக்கும் ஒரு மாஸ்டர் கீயாக இருக்குது. ஏன்னா கடவுள் தாவீதின் நிலத்தோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் வாக்குறுதிகள் அந்த பகுதி தாங்கி வருது. பின் நாட்கள் நாடு கடத்தப்பட்ட மக்கள், ஆண்டவரே எங்களை கைவிட்டீங்களா அப்படின்னு கேட்கல. நீங்கள் தாவீது செஞ்ச உடன்படிக்கை என்னாச்சு? தாவீதின் அரியணையில் அவருக்கு பின் வருகிற பிள்ளைகளே பரிசா ஒருத்தோன்னு சொன்னீங்களே, அத்துவிட்டீங்களே என்று புலம்புகிற திருப்பாடல் 137 நாடு கடத்தப்பட்ட புலம்பல் செய்திகள் நிறைய இருக்குது. அதுகளுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக மைய கருத்தாக இருக்குது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். கடவுள் தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. அதுவும் சொல்கிறாங்க, காட் மேட் கவனன்ட் வித் த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் டேவிட் என்று சொல்வார்கள். தாவீதினுடைய ஹவுஸ் ஹோல்டு, அவருடைய வீட்டாரோடு, அவரோடும் அவருடைய வீட்டாரோடும் அவருடைய தலைமுறையினரோடும். அந்த வகையில் தான் இயேசு தாவீதின் மகன் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை பின்னாடி நம்ம காண இருக்கிறோம். அப்போ இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க, ஒரு இறையில் ஆழம் மிக்க, அதே சமயத்தில் உறவு பற்றிய ஒரு உன்னதமான நிலையை சித்தரிக்கிற ஒரு அருமையான அதிகாரம். இதில் நான் சொன்னேன், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் தாவீதினுடைய உச்சக்கட்ட ஆன்மீக எழுச்சியை நம்ம பார்க்குறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் 2ஆம் பகுதியில் அவருடைய ஜெப மனதை பார்க்குறோம், ஜெபத்தை பார்க்குறோம். 27 வருஷம் குருமடத்தில் இருந்தாங்க. நிறைய சமயத்தில் பிறங்களுக்கு ரிப்போர்ட்டில் சொல்லுவாங்க, குருப்பட்டம் கொடுக்கலாமா வேண்டாமா, தியாக்கன் பட்டம் கொடுக்கலாமா கொடுக்க மாட்டாங்களே, பல தகுதி நிலைகளுக்கு அதுக்கெல்லாம் கரெக்டாக எழுதி உத்தரவு கொடுத்தோம்னாக்க அதை மீட்டிங்கில் பேசி ஆயர் ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க, பரிந்துரைக்கு அனுப்புவாங்க. ஆயர் மறைமாட்டளவில் முடிவெடுப்பார். நான் ஒவ்வொரு முறை எடுத்துக்கொள்ளையும் ஒரே ஒரு கருத்தை முதல்ல வைப்பேன். முதல்ல அவருடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது. ஏன்னா அந்த ஜெப வாழ்க்கை நம்ம கவனித்து ஊன்றி பார்த்தோம்னாக்க அவருடைய தனி வாழ்வும் பொது வாழ்வும் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலான்னு ஒரு தாரக மந்திரத்தை என்னுடைய ஆன்மீகம் சொல்லிக் கொடுத்தார். லுக் அட் இஸ் ப்ரேயர் லைஃப், தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூ ப்ரே, த வே யூ ப்ரே, த வே யூ லிவ் என்று அழகாய் சொல்லுவார். த வே யூ லிவ், த வே யூ ப்ரே. எந்த மாதிரி ஜெபிக்கிறியோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். எப்படி வாழ்றியோ அப்படி தான் நான் ஜெபிக்க முடியும் என்று அழகாய் ஒரு வரையை சொல்லிக் கொடுத்தார் என்னுடைய ஆன்மீக வழிகாட்டி. அதான் பண்ணுறேன். அதே போல் தாவீதினுடைய ஆன்மீக எழுச்சி 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். தாவீதினுடைய நன்றியின் நிறைவான உள்ளத்தை 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த ஆன்மீகத்தை பார்த்த பிற்பாடு தாவீது யாருன்னு நம்மளுக்கு தெளிவாக வரலாற்று இணைச்சட்ட வரலாற்று ஆசிரியர் நம்மளுக்கு தெளிவாக இதுதான் தாவீது
என்று ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஆண்டவரின் இதயத்துக்கு உகந்தவன் இவன் தான், இவன் ஆண்டவருக்கு இதயத்துக்கு உதவனா உங்கள் இதயத்துக்கு உதவனா இருப்பான் என்ற ஒரு வாக்குறுதி நமக்கு விதைக்கிறார். அருமையான ஒரு பகுதி, இறையில் ஆழமிக்க பகுதி, வரலாற்றிலே ஒரு மையப்புள்ளியே வருகிற அற்புதமான ஒரு பகுதி. அந்த பகுதிக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 உள்ள பகுதியில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சம்மரி என்று சொல்வார்கள், வரலாற்று சுருக்கம் என்று சொல்வார்கள். அதை நம்ம வாசிச்சுட்டு பகுதிக்குள்ளே கடந்து செல்வோம். அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லை நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். ஒரு வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஒரு வருஷம் 3 வசனம் இருக்குது. ஒவ்வொரு வருஷம் நிறைவான செறிவான செய்திகள் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அரசர் யார்? அரசர் தாவீது. நாம் பிரகாஷ் அப்படிம்போம், ஃபாதர் பிரகாஷ் அப்படிமா, ப்ரோ அப்படிம்பாங்க. இப்போ அந்த சிறுவன் ஆடுமேய்த்து கொண்டிருக்கணும்னு ஆரம்பித்தது இந்த இடத்துல பேர் கூட சொல்லலை, அரசர் தான் சொல்கிறாங்க. அந்த அரசர்னு சொன்னால் யார்? தாவீதுக்கு போயிடுது இல்லைங்களா? எவ்வளோ ஒரு அழகான வளர்வு பாருங்க. அவன் பொடியங்க, அவன் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, வர சொல்லுங்கிறாரு. அவன் வந்த சிறுவனாக இருக்கிறான், சவுலின் அரண்மனையில் யாழ் வாசிக்கிறவனாக இருக்கிறான், கோழி அத்தை கொல்லக்கூடிய வீரனாக இருக்கிறான், படைகள் நடத்தக்கூடிய படைத்தளபதியாக இருக்கிறான். அப்புறம் தாவீது அரசர் திருப்பணி பெறுகிறார். இப்போ அரசர் மட்டும் தான் சொல்கிறாங்க, தாவீது காணாமல் போயிட்டார். ஏன்னா அரசர்னா அது தாவீது தவிர வேறு யாரும் இல்லை. அங்கே சவுல் இல்லை, யோனத்தான் இல்லை, இஷ்போஷேத் இல்லை, மிபிபோஷேத் இல்லை, யாரும் இல்லை. அவர் தான் சிங்கமாக நிற்குது, சிங்கிளாக நிற்குது. அரசர்ன்றாங்க, நாம் புரிஞ்சுக்கிறோம் அது தாவீதுன்னு. அவருடைய வளர்ச்சி இமாலய வளர்ச்சி, அவருடைய மன உறுதி இமாலய மன உறுதி, அவருடைய இறை நம்பிக்கை அளப்பரியது. கடவுள் நீதிமானை சோதிப்பார், கைவிட மாட்டார். சோதித்த இந்த நீதிமானை நிறைவாய் ஆசித்து அரசுக்கிட்ட அமர வைத்து அரசர் என்ற ஒற்றை வார்த்தையில் அவருக்கு அடையாளம் தருகிறார். அடுத்தது போவோம். அரசர் தம் அரண்மனையில் நிறுத்துவோம், அங்கே நிறுத்துவோம். அரண்மனைன்றதுக்கு இப்ரேய மொழியில் ஹெக்கால் என்ற வார்த்தை இருக்கிறது. ஹெக்கால் என்று சொன்னால் அரண்மனை, பேலஸ் என்று மொழிபெயர்க்கிறார்கள். ஆலயம் என்பதற்கும் அதே வார்த்தை தான். ஹெக்கால் என்பது தான் ஆலயம். ஹெக்கால் அதனாய் என்று சொன்னால் ஆண்டவரின் மாபெரும் வீடு, ஆண்டவரின் அரண்மனை. மெலக் ஹெக்கால் என்று சொன்னால் அரசனின் அரண்மனை. ஆண்டவர் வாழும் இல்லத்தை கோயில் என்றும் அரசன் வாழும் இல்லத்தை அரண்மனை என்று அழைக்கிறார்கள். ஒரே வார்த்தை தான், 2 பொருள். அது அரசனோடு பொருந்தி போகும்போது அது அரண்மனையாகும், ஆண்டவரோடு பொருந்தி போகும்போது ஆலயமாகவும் இருக்கிறது. எதை குறித்து காட்டுகிறது? இந்த தியோடிஸ் ஒன்று சொல்கிறேன், அப்புறம் தாவீதுடைய சொல்கிறேன். தாவீது எப்படி வரலாற்று இடைச்சற்ற வரலாற்று அறிமுகம் செய்கிறாரு? அடையாளம் காணப்படாதவராக, முகம் இழந்தவராக, முகவரி இல்லாதவராக, மறக்கப்பட்டவராக, தேவையற்றவராக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று விளிம்பிலிருந்து மையத்தை நோக்கி அழைத்து வருகிற இறைவனை பார்க்குறோம். ஆடு ஓட்டக்குள்ள 2 நாள் 3 நாள் வெயிலே தங்கணுங்க, ஆட்டோ ஓட்டிகிட்டே போகணும். எல்லா இடத்துலையும் டென்ட்டு போட முடியாது, மரத்தடியில் தூங்கணும், பாறை மேலே தூங்கணும், குகையில் மழை பெஞ்சா குகையில் தூங்கணுங்க. அப்படி தூங்கின அந்த பொடி பையனை ஆண்டவர் எங்கே உட்கார வச்சுக்கிறார்? அரண்மனையில் உட்கார வைக்கிறார் இல்லைங்களா? ஆண்டவர் உன்னை நேசித்தால் எந்த அளவுக்கு அவன் ஆசை பெறுவான் என்பதற்கு தாவீது ஒரு அழகான ஒரு சான்று. நீங்கள் குப்பையில் கிடக்கலாம், உங்களை கோமேதமாக மாற்றுவார். நீங்கள் கோதுமை மணியாக இருக்கலாம், ஆனால் உங்களையே உன்னதமான கேக்காகவும் உன்னதமான பீட்சாவும் மாற்றக்கூடிய வல்லமை அவருக்குள்ளாக இருக்கிறது. அதான் அந்த வித்துவான் கைப்பட்டால் விறகும் வீணையாகும்பாங்க. ஒரு பொடி பையன் இன்று அரண்மனையில் அமர்ந்திருக்கிறான். அரண்மனை என்று சொல்வது ஹெக்கால் என்கிறது இறைவனுக்கு அடுத்தபடியாக. அவனுடைய மனதை அடுத்து நாம் சொல்லுவோம். குடியேறிய பின் சுற்றிலும் இருந்த எல்லா எதிரிகளின் தொல்லைகளின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. ஆடுமைக்கும் சிறுவனை அரசனாக உயர்த்தினார். அரசனாக உயர்த்தியவனை அரண்மனையில் அமர்த்தி வைத்து சுற்றும் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கிற எதிரிகளும் என்று தொல்லையில் என்று அவருக்கு ஓய்வை கொடுக்கிறார். என்ன? நாட்டில் அமைதி, சமாதானம், சந்தோஷம், வளம் பெறுகிறது. ஓய்வோடு அரசர் இருக்கிறார். அவன் தாக்குறான், இவன் தாக்குறான், அங்கடி அங்கே காப்பாற்றலாம், இங்கே காப்பாற்றலாம், இங்கே போர், எக்காலம் ஊது, படையை திரட்டு, அதெல்லாம் போச்சு. அப்படியே அமைதியாக இருக்கிறார். 2 அழகான செய்தியில் ஆசிரியர் சொல்கிறார். ஆண்டவர் ஆடுமைக்கு அரசனாக்கி மாற்றி அரண்மனையில் உட்கார வச்சது மட்டும் கிடையாது, உட்காந்து சாப்பிடக்கூடாது, அந்த சாப்பாடை நிம்மதியாக சாப்பிடக்கூடிய நல்ல மனசை கொடுக்குறாரு. இன்றைக்கி எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் 2.5 லட்சம் 3 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அமெரிக்காவில் $7,000 ஒரு வாரத்தை சம்பாதிக்கிற நபர்களெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நிம்மதியற்ற வாழ்க்கை. இவன் இப்படி சாப்பிடணும், தனிமையில் சாப்பிடணும், வெறுமையில் சாப்பிடணும், தவித்து போகிற வாழ்க்கை மனதில் பார்த்துருக்கிறோம். நம்முடைய தமிழகத்தின் சகோதரர்கள், பெங்களூருடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர் அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் சிலிக்கான் வேலையில் ஒர்க் பண்ணுவாங்க. நிம்மதியற்ற வாழ்க்கை. அவ்வளோ உழைச்சோம். 45 வயசில் கல்யாணம் ஆகாமல் நம்ம என்னாகும் தெரியலையே, அம்மா போயிட்டாங்கன்னாக்க வாழ்க்கை என்னாகும் தவித்து போகிற நிம்மதியற்ற வாழ்க்கை வந்துருக்கிறாங்க. ஆனால் திருப்பாடம் சொல்கிறது, அழகாக சொல்லுது, உன் மனைவி கனிதரும் திராட்சை செடி போல் உள்ளத்தில் இருப்பாள், ஒளிவ கண்ணுகளைப் போல உன் பிள்ளைகள் பந்தியில் சூழ்ந்திருப்பார்கள். என்னங்க அர்த்தம்? உன் மனைவி ஆசாசியாக சுட போடணும், உன் பிள்ளைங்க தாடி பிச்சு கிள்ளி அப்பா எனக்குப்பான கெஞ்சணும், நீ அதுக்கு ஊட்டி வாங்கலை விட்டு நீ என்னப்பா சாப்பிட்ற எனக்குப்பான வாயிலிருந்து பிடுங்கணும். அந்த மகிழ்ச்சியெல்லாம் அவருடைய கிடுவை. அதுக்கு ஹோட்டலில் உட்காந்து $7,000 பில்லு பண்ணி சாப்பிட அவசியம் கிடையாது. 2 இட்லி சட்னி இருந்து தரையில் உட்காந்து சாப்பிட கூட போதுங்க. நிம்மதியாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்க்கை தான். இன்றைக்கி நம்ம எதையோ தேடி போயிட்டு இருக்கிறோம்.
அந்த ஓய்வுக்கு ஆண்டவர் கொடுத்தாலுடைய நம்முடைய எத்தனையோ பணக்காரர்கள் 5-6 கார்களை வைத்தவர்கள் 8-9 இடங்களில் ஒரே சமயத்தில் பணிபுரிகிறவர்கள் எல்லாம் கூழ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்? சுகர், ஓவர் சுகர். 450, 200, 225, 300 ஸ்ட்ரெஸ்ஸு சாதிக்கணும் போய் உடம்புக்கு எடுத்து உடல்நலத்துக்கு எடுத்து அவ்வளோ காசை கோடி கொஞ்சம் ஃபிக்சரில் போட்டுட்டு கூழ குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஆண்டவர் ஓய்வு அளிக்காவிட்டால் யாரும் ஓய்வு பெற்றுக்கொள்ள முடியாது. எபிரேயர் 4:3 வாசிப்பாங்களேன். இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. நம்பிக்கையோட கடவுள் நம்பிக்கை வச்சு இது சாமி கொடுத்தது சந்தோஷமாக இருப்போம்னு நிறைவு பெறப்பட்டது அந்த மகிழ்ச்சியும் ஓய்வு அனுபவிக்க முடியும். இந்த ஓய்வு என்பது கடவுள் கொடுக்குற ஓய்வு. அந்த உண்மை கோடியே அதான் சாமி அழகாக சொல்றாரு, செல்வ பெருக்கினால் அவருக்கு வாழ்வு வந்து விடாதுன்னு சொல்றார். வாழ்வு என்பது செல்வத்தில் இல்லை, செம்மையான மனதில் இருக்குன்னு சாமி அழகாக அடிக்கோட்டு சொல்றார். அதான் தாவீதை அவன் ஆடு மேய்க்கலும் அதே சந்தோஷம், யாழ் இசைக்கும் போதும் அதே சந்தோஷம், 1000 பேர் சவுல் கொண்டார், 10,000 பேர் தாவீது கொண்டார், ஆர்ப்பத்தப்படுவதும் அதே சந்தோஷம், அரண்மையில் உட்காந்த போதும் அதே சந்தோஷம், அதே மனநிறைவு. அது கடவுளோடு இருக்கிறதால வர மனநிறைவு இல்லைங்களா? அதுதான் உண்மையான ஒரு அழகான ஒரு செய்தி. ஆண்டவர் சுற்றிலும் இருந்த எல்லா எதிரிகளும் இருந்தும் அவருக்கு ஓய்வை அளித்தார். எவ்வளோ அழகான வாக்குறுதி பாருங்க. அதான் அந்த ஷலோம் என்று சொல்வார்கள், அல்லது சபாத் என்று சொல்வார்கள். சபாத் என்று சொன்னால் சீஸ் ஃப்ரம் ஒர்க், சீஸ் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ், சீஸ் ஃப்ரம் டென்ஷன், சீஸ் ஃப்ரம் ப்ரெஷர். அந்த ஓய்வு என்பது கடவுள் தருகிற மகிழ்ச்சியான ஒரு ஓய்வு. அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அவருக்கு ஓய்வை அளித்தார். ஒரு திருப்பாடல் ஒன்று இருக்கிறது, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் ஒரு பாட்டு. அழகான பாடல் அது. தாய்மடியில் குழந்தை அப்படியே பால் ஊட்டின படுத்துருக்கிற குழந்தை அமைதியாக தூங்குற மாதிரி அந்த ஓய்வும் மன நிம்மதியும் கடவுளுடைய நம்பிக்கையில் வர்றது மட்டும்தான். பெங்களூர் சேலத்துக்கு பஸ்ஸில் வந்துகிட்டு இருந்தேன். நைட்டு ட்ரெயின் இடம் கிடைக்கலன்ட்டு பஸ்ஸில் வந்துகிட்டு இருந்தேன். இப்படி உட்காந்துருக்கிற முன்னாடி ஒரு அம்மா, ஒரு இளம் தாய், ஒரு வெள்ளை துண்டில் ஒரு பிஞ்சு மழலை பிஞ்சு மடி வச்சுட்டு உட்காராங்க. 9 மணி 2 இட்லி சாப்பிட்ட உடனே அப்படியே கண்ணு சொக்குது, அப்படியே தூங்கிட்டு அப்படி தொங்க முடிந்தேன். டிரைவர் எந்த மூடில் வந்தாரோ, பொன்னாடி சண்டை போட்டு வந்தாரோ நம்ம தெரில, கட்டாமுடான்னு ஓட்டினார். பெங்களூரில் சிட்டிக்குள்ளே வெளியே வரதுக்குள்ளே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். சடன் பிரேக்கு போடணும், ஸ்பீட் பிரேக்கில் ஏறணும், வரம்புறம் நான் திட்டணும். ஆனால் அவர் செம்ம மூடில் இருந்தார், செம்ம டென்ஷன் இருந்தார். கியரை மாற்றவே இல்லை. ஸ்பீட் பிரேக்கில் டொன்னு ஏறி இப்படி தூக்கிட்டு குழந்தை வாயன்னு கத்தும். அந்த அம்மா அணைச்சி பிடிச்சி கோடு ஜிஜ்ஜு கொள்ளும்மா நாக்கிறம்மா அப்படிம்பாங்க. திடீர்னு அடிப்பார், குழந்தை பயந்துக்குவோம், ஒரு ரீச்சுன்னு கத்தும். அம்மா தட்டி விட்டு ஜிஜ்ஜு நாக்கிறமாம்பாங்க. அந்த குழந்தை அமைதியாகும். அதே மாதிரி பார்த்தா சடன் பிரேக் போட்டால் அப்படியே முன்னாடி போய் குழி பின்னாடுவோம், உள்ளாம் அப்படி நடு வரும், குழந்தை அழுவும். அந்த அம்மா தட்டி விடும், சாமி நான் இருக்கு சாமி, தூங்கு சாமி அப்படிங்கும். இளம் தாய் அந்த பிள்ளை பார்த்து கொண்டா இருக்குது. பார்த்துக்கிட்டே வந்தேன். காலையில் ஒரு 6 மணிக்கு சேலத்தில் இறங்கும்போது என் பையன் தூக்கி இப்படி கீழே இறங்குறேன். முன்னாடி பார்த்தா அந்த அம்மா குழந்தைய பிடிச்சிட்டு போகுது. குழந்தை அமைதியாக தூங்குது. அந்த அம்மா அணைச்சி பிடிச்ச மாதிரி படி இறங்கி கீழே போகிறத பார்த்தோம். இந்த சங்கீதம் தாங்க. தாய்மடியில் just like a weaned child, I sleep on the lap of my mother because the Lord is there. அந்த அமைதி, அந்த பாதுகாப்பு ஆண்டவர் மட்டும் தான் கொடுப்பார். அந்த தாய்மடியில் தவழுகிற குழந்தையை போல சாமியை பார்த்துக்குவார். அந்த ஓய்வு சாமி கொடுக்கறது தான். அந்த வல்லமையை தான் தாவீது கொடுத்தார். பணம், காசு, அரண்மனை, ஆடு மேய்க்கக்குள்ளேயும் அமைதியாக தூங்கினான். பாறை மேலே சூரிய வழியாக சுள்ளு அடிக்கல கூட மலாந்து படுத்து சந்தோஷம் சீக்கிரிச்சு பாட்டிட்டு தூங்கிட்டு இருந்தான். அரண்மனையில் அதே ஓய்வு கிடைக்குது. இடம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், அந்த மன நிம்மதி யாரும் கெடுக்கவே முடியல. அது கடவுள் கொடுப்பது. அந்த மகிழ்ச்சியும் ஓய்வும் ஆண்டவர் தருகிறது. அதுவும் தாவீது கொடுத்தார். அந்த ஓய்வுக்காக நம்ம உழைக்கிறதுங்க. எனக்கும் உழைக்கிறது ரொம்ப அழகான ஒரு வாக்குறுதி, ரொம்ப அழகான வாக்குறுதி. அரண்மனையில் அமர்ந்தார். குடியேறிய பின் ஆண்டவர் எதிரிகளின் எல்லா தொல்லைகளோடும் அவருக்கு ஓய்வை தந்தார். நாட்டில் அமைதி, சுபிட்சம், சமாதானம், சந்தோஷம் அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அந்த நாட்டு மக்களுக்கும் போகுது. ஒரு சின்ன ஒரு வாக்குறுதி எவ்வளோ அவசியத்தை ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா? அடுத்த வசந்த வாசிப்போமே. அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். ரொம்ப அழகான செய்தி. இந்த நாத்தான் பற்றிய ஒரு செய்தியும் தாவீதுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு சிட்ஸும் லெபன் என்ற ஜெர்மானிய மொழியில் சொல்லுவாங்க. சிட்ஸும் லெபன், சிட்ஸ் என்றால் சுச்சுவேஷன், லெபன் என்றால் வாழ்க்கை சூழல். தாவீது இந்த வார்த்தை சொல்லக்கூடிய வாழ்க்கை சூழல் என்ன? நாடுகளில் இருந்தெல்லாம் தொல்லை இல்லை, சமாதானமாக இருக்கிறாரு. அவர் அரசராக இருக்கிறாரு. தாவீதுன்னு சொல்லக்கூட தேவையில்லை. அரசர்னு சொன்னாவே அவர் தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு உறுதிப்பாடு, ஒரு வளமை, ஒரு தெளிவு இருக்குது. அரண்மனையில் குடியேறிட்டார். அதிகாரத்தில் ஆண்டவர் உடன்படிக்கையின் பழைய கொண்டு வந்து எருசலேமில் வச்சுட்டார்.
அடுத்த மனசு என்ன யோசிக்குது பாருங்கள், அழகாக பாருங்கள். நான் வந்து ஒரு நல்ல அருமையான கேதுரு மரங்கள்லாம் வந்து உயரமான ராயல் வுட்டும்பாங்க, அரச மரம்பாங்க, அரச மரத்தை அந்த ராயல் வுட்டில் நான் பேலஸ் குடிக்கிறேன், சாமி கூடாரத்தில் குடியிருக்கிறார். எண்ணம் பாருங்கள், எண்ணம் போல் வாழ்வு. நாங்கள் குடியிருக்கிறேன், நான் இந்த சாப்பாட்டு காரணமும் இந்த அரண்மனைக்கும் அரச பவுசுக்கும் காரணமான அந்த ஆண்டவர் அவர் கூடாத குடியிருக்கிறாருன்னு அவருடைய மனநிலையை பிடிச்சு காட்டார். இரண்டாவது வந்து அந்த சூழல் எப்போ இந்த சொல்கிறாரு, அந்த எண்ணம் எப்போ வருது அப்படின்னா, நாட்டில் ஓய்வு, அவருக்கு அரண்மனை கட்டியாச்சு இல்லைங்களா, அப்போ வந்து கூடாரத்தில் ஆண்டவரையும் கொண்டு வந்தாச்சு. இப்படி ஒரு அழகான ஒரு சூழலில் ஆண்டவருக்கு ஏன் நம்ம கோயில் கட்டக்கூடாது, நம்மளுக்கு வீட்டை கட்டிக்கிட்டோமே, அவரையும் அந்த மகத்தில் இருக்கணும், இந்த ஹெக்காலே அந்த காலால் தான் நம்ம வந்துச்சு, அவருக்கு ஏன் ஒரு ஹெக்கால் இருக்கக்கூடாதுன்னு ஒரு யோசிக்கிறார். அழகான ஒரு சூழலை உருவாக்குறாரு. அந்த சூழலில் ஆண்டவரை பற்றிய சிந்தனையை கொடுக்கிறார். அது பார்த்தீங்கன்னாக்க இது எந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் என்று சொன்னால், ஹீராம்லேருந்து மேச தச்சர்களையும் கல்லுகளையும் வந்து அரண்மனை கட்டினார்கள, அது அப்புறமா அதே சமயத்தில் அந்த ஜெருசலேம் நகரத்தை வென்று அந்த எருசலேமை தன் தலைநகரம் மாற்றி சில ஆண்டுகளுக்கு பிறகு என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அதே போலவே 8ஆம் அதிகாரம் 1 முதல் 14 உள்ள வார்த்தையில் வாசிப்போமே. 2 சாமுவேல் 8:1-14 தலைப்பு மட்டும் சொல்லுவோமே. தாவீதின் வெற்றிகள், பல வெற்றிகள் இருக்கிறார். குறிப்பேடு 18 முதல் 17 வரை அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை வெற்றிகளையும் உள்ளடக்கி ஒரு மாமனிதனுடைய நாட்களுக்கு பிறகு 10:1-19 பார்ப்போமே. 10:1-19 அமோனியரையும் சீரியரையும் தாவீது வெல்லுதல். அப்போ வெற்றிக்கு மேலே வெற்றி குவிச்சு, செல்வத்துக்கு மேலே செல்வம் திரட்டி, நாடுகள் அரசுகள்லாம் கப்பங்கட்டும் ஒரு மேன்மையான இருக்கும்போது ஆண்டவரை நினைவு கூறுகிறார் இல்லைங்களா. ரொம்ப அழகாக இருக்கிறார். அதான் இதெல்லாம் வந்து நடந்த பிற்பாடு தாவீது நாத்தானை கூப்பிட்டு என்று சொல்கிறார். அப்போ நானுங்க கேது மரங்களில் வாழும் இல்லத்தில் குடியிருக்கிறேன், அரண்மனையில் குடியிருக்கிறேன், ஆண்டவர் கூடாரத்தில் வாழ்கிறாரே என்று ஒரு எண்ணம் உருக்களாக இருக்கிறது. யாரை பார்த்து சொல்கிறாரு? நாத்தான் என்ற மனிதரை கூப்பிடுகிறார். நத்தான் என்று எபிரேய மொழியில் சொன்னாக்க கிஃப்ட் என்ற அர்த்தமாகும். கிஃப்ட் அர்த்தம் நத்தான் என்று இவருடைய பெயர் வருகிறது. இவர் பொஸ்குன்னு உள்ளவர் நுழைகிறாரு. ஆனால் ஒரு பெரிய பயங்கரமான கீ ஃபேக்டர், இந்த தாவீதினுடைய வம்சாவளியிலும் முடியாட்சிகளை காட்டுகளிலும் ஒரு முக்கிய பங்காற்றிய அருமையான ஒரு அரசவை இறைவாக்கினர். இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன், இறைவாக்கு புத்தகங்கள் நான் சொல்லணும்னு தெரியாது, யார் சொல்ல தெரியாது, ஒரு முன்னுரை சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் 3 வகையான இறைவாக்கர்களை இஸ்ராயல் கண்டது. தொடக்க காலத்திலே நாடோடி போதகர்களாக இருந்தார்கள். எலியா, அவருடைய குலாம் எல்லாம் வந்து ஊராக போவாங்க, நொமேடிக் ப்ராஃபட்ஸ் என்று சொல்வார்கள், அல்லது வாண்டரிங் ப்ராஃபட்ஸ் சொல்வார்கள். பாருங்களேன், எலியா இறைவாக்கள் ஜெசபெல் காரர் வந்து தீர் சிதோ நோய்களுக்கு வந்து கார்பன் மலைக்கு வந்து மறுபடியும் ஒரேபுக்கு வந்து மறுபடி வர்றார், ஊராக சுற்றி போகிறார், போகிற இடத்துல நடிச்சு அறிவிக்கிறார். இதே போல தான் பவுல் தன்னுடைய பணியை தயாற்றினார். அந்த இறைவாக்கள் நொமேடிக் ப்ராஃபட்ஸ் என்பார்கள், அல்லது ப்ராஃபட்டிக் ஸ்கூல் என்று சொல்வார்கள், அல்லது சன்ஸ் ஆஃப் ப்ராஃபட்ஸ் பெனின் நெவியீம் என்று எபிரேய மொழியில் சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து அரசவை இறைவாக்கர்கள். காது, நாத்தான் இவர்களெல்லாம் அரசவைக்குள்ளாக இருந்து அரசனுக்கு அச்சுறுத்தமாகவும் அரசனுக்கு செய்தி சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லி அச்சுறுத்தும் கூடிய சாமுவேல், நாத்தான், காது இவர்களெல்லாம் அரசவை இறைவாக்கர்கள். இதோட முதல் காலகட்டமாக அரசன் தன் பேச்சு கேட்க மாட்டான் போது இறைவாக்கள் நேரடியாக மக்களிடம் போனார்கள். அந்த வகையில் தான் வந்து பிற்கால கிளாசிக்கல் ப்ராஃபட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த கிளாசிக்கல் ப்ராஃபட்ஸ் வந்து 2 வகையாக பிரிப்பாங்க. பெரிய இறைவாக்கள், சிறிய இறைவாக்கள். பெரிய இறைவாக்கள் 4 பேர், சிறிய இறைவாக்கள் 12 பேர். பெரிய இருக்கிற 4 பேரில் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். இந்த தானியேலை இப்போ நவீன உலகத்தில் விளக்க உலகம் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் திருவள்ளிப்பாட்டு இலக்கிய வகையில் வைக்கிறாங்க. இறைவாக்கு புத்தகங்கள் அவர் எடுத்து இறைவாக்கு புத்தகமாக இருந்தாலுமே கூட அது வந்து திருவள்ளிப்பாட்டு இலக்கியம், அந்த வெளிப்பாட்டு இலக்கியம் அப்பாக்கலிப்டிக் நிறையா இருக்கிறதுனால அதோட இலக்கிய வகையிலிருந்து அதை வெளியெடுக்கிறாங்க, ப்ராஃபிட்லேருந்து வெளியெடுக்கிறாங்க. 3 பெரிய இறைவாக்கர்கள், 12 சிறிய இறைவாக்கர்கள், 15 இறைவாக்கர்கள் ப்ளஸ் 1 தானியேல், 6 இப்போ இந்த நாத்தான் என்கிறவர் அரசவை இறைவாக்களாக உள்ளே நோக்கி இருக்கிறார். நபி என்று எபிரேய மொழியில் சொல்லுவாங்க. அதே தான் வந்து அரபிக் மொழியில் வந்து நபி என்றார்கள். நபிகள் நாயகம் என்று அவரை ஒரு இறைவாக்கனாக பெரியவரை சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஒரு மூலத்திலிருந்து வருகிற வார்த்தைகள். இந்த நாத்தான் என்ற இறைவாக்கர் அரசவைக்குள்ளாக கூப்பிட்றார், தாவீதை கூப்பிட்றார். தாவீது கூப்பிட்டோம்னாக்க அவர் ஏற்கனவே ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்கக்கூடும். அரசவை ஆலோசகராக, இறைவாக்கராக, அவருடைய அரசவையிலே அவருடைய ஆட்சி காலத்திலே பங்கேற்றவராக இருந்திருக்க வேண்டும். ஆகவே தான் அவரை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து ஹெக்காலில் கூடியிருக்கிறேன், ஆண்டவர் கூட டென்ட்டில் கொடுக்குறாரு, ஒஹேலில் கூடியிருக்கிறாரு, அவர் வந்து அவருக்கு ஏன் ஒரு வீடு கட்டக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்குறார். 2 முக்கியமான செய்தி கேட்குறேன். நம்ம ஏற்கனவே போன அதிகாரத்தில் சொன்னேன், தாவீது எதை செய்தாலும் ஆண்டவரை கலந்து ஆலோசித்து தான் செய்தார். போருக்கு போகலாமா வேண்டாமா, வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, செய்யலாமா வேண்டாமா என்று கேட்டு செய்வார். மன்னராட்சியில் அமர்ந்த பிறகு ஆண்டவரை கேட்கிறார். யாருடைய கேட்கிறார்? அவருடைய அடியார்களை வைத்து கேட்கிறார். மிக முக்கியமான ஒன்று. அந்த நட்புணர்வும் கலந்த ஆலோசத்திலும் கூட்டிக்க திருச்சியினுடைய இன்றியமையான பண்புகள்.
ஆலோசிக்க வேண்டும். நம்ம அறிவாளியாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், நம்முடைய பார்வை விசாலமாக இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தரோட பார்வை இருந்து அதை பார்த்தோம்னா நம்ம பார்க்குற பார்வை சரியானு தெரிஞ்சுக்குவோம். இவருக்கு நல்ல எண்ணம் இருந்துச்சு, இந்த எண்ணத்தை ஏதாவது தப்பு இருக்குங்களா? இல்லவே இல்லை. அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் இருக்கு கட்டக்கூடாதுன்னு கேட்குறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆமாரசே நீங்கள் சொன்னது சரியாக தான் இருக்கும், கட்டுங்க. சொல்லலை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். எவ்வளோ அழகான ஒரு கூட்டி பொறுப்புணர்வு வருது பாருங்க. அதாவது சொல்ல சினடல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள். நான் சொல்வது அதல்ல, நாம் நினைப்பது, நாம் விரும்புவது மக்களுக்கு தேவையானது. இதுதான் கூட்டியக திருச்சபையுடைய அடிப்படை உணர்வு பண்புகள். தாவீதுட்ட இருக்குங்களே, மன்னராட்சியாக இருக்கலாம், முடியாட்சியாக இருக்கலாம், அந்த கூட்டு பொறுப்புணர்வும் கூட்டு முயற்சியும் அந்த ஒருங்கியக்க சபையினுடைய வெளிப்பாடு அங்கே கொண்டு வரார். பாருங்களேன், தாவீது நாத்தானை அழைத்து என்ன சொல்றாரு, பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அழகாக சொல்ல, அரண்மனையில் வாழ்கிறேன், கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று வாழ்கிறார். ரொம்ப அழகாக எதுக்கு மனையோட மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க, கூடாரத்தில் குடியிருக்கிறது. எபிரேயத்தில் யோசேப் என்ற வார்த்தை இருக்கிறது. யோசேப் என்று சொன்னால் உட்கார்ந்திருத்தல், குடியிருத்தல், ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே தான். சிட்டிங் அண்ட் டுவெல்லிங் ரெண்டும் ஒரே வார்த்தை தான். யோசேப் என்று கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று அவர் சொல்லும் வழியாக அந்த ஒரு டென்ட்டில் டெம்பரரியாக ஒரு நிராதரவாக அங்கே இருக்குதே, நாங்கள் சூப்பராக இருக்கிறேன், அவர் வந்து சுமாராக கூட இல்லையே என்று சொல்கிற அழகான ஒரு ஒப்பீட்டை வந்து அழகாக சொல்றாரு. அதாவது கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதுக்கு நாத்தான் என்ன சொல்றாரு, அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். ரொம்ப அழகான வார்த்தை. நான் ரெண்டு செய்தியில் ஒன்று சொல்கிறேன். நாத்தானோடு உரையாடுகிறார். இந்த நாத்தான் இறைவனுடைய வாயாக, நபி என்றால் ப்ராஃபட் என்றால் ப்ரோஃபேத்தேஸ் என்று கிரேக்க மொழியில் சொல்கிறாங்க. ப்ரோ என்றால் ஃபார், ஃபேமி என்றால் ஸ்பீக், தேஸ் என்றால் இறைவாக்கு. ஆண்டவருக்காக அல்ல அடுத்தவருக்காக வாயாய் இருந்து செயல்படுது. ஐ ஸ்பீக் ஃபார் யூ என்று சொல்வார்கள். அதான் வந்து கிரேக்க மொழியில் வருகிற ப்ரோஃபெத்தேஸ், அதாவது இங்கிலீஷ் வந்து ப்ராஃபட் என்று மொழிபெயர்க்கிறாங்க. இப்ராஹிம் மொழியில் நபி என்று சொல், நபி என்கிறவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு முன்குறிவுப்பட்டு அருட்பொழிவுப்பட்டு அனுப்பப்பட்டவர் என்று நபி என்ற பொருளுக்கு அண்மை தொன்மை நாடுகளில் ஒரு பொருள் இருக்குது. இப்போ இறைவனின் வாயாக இருந்து அவர் பேசுகிறார். என்ன சொல்றாரு, நீர் விரும்பியதை செய்யுங்கள் ஐயா, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இவ்வளோ நடக்குது, இதெல்லாம் ஆண்டவர் இல்லாமல் நடக்குமா? என்னுடைய உணர்வு சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு, நீங்கள் செய்யுங்க, நீர் விரும்பிய அனைத்தையும் செய்யும் என்று சொல்கிறார். உடனடியாக அது நல்லதென்று கண்டு உறுதிப்பாட்டை தந்து ஆண்டுடைய ஆசையை வழங்குகிறார். ஒரு நல்ல இறைவாக்கிட. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது, நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு நீயா ஒரு கோவில் கட்டப் போகிறாய்? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை, மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாய் இருந்துள்ளது. இப்போ பாருங்க, ஒரு வார்த்தை சொல்கிறேன். இப்போ இந்த நாத்தான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாயாக இருந்து ஆண்டோடைய வார்த்தை தாவீதுக்கு அறிவிக்கிறார். யார் இந்த நாத்தான் கேள்விக்கு நான் விளக்க சொல்ல ஆசைப்பட்டேன். அந்த வார்த்தை சொல்கிறேன். இந்த நாத்தான் விளிம்பிலிருந்து மையத்தை நோக்கி ஒரு வலிமையான சக்தி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒரு நெத்தி அடி அடிக்கிற மாதிரி, ஒரு யார்கர் போடுற மாதிரி, ஒரு பவுன்சர் போடுற மாதிரி அப்படி பாயிண்டா அடிப்பார். தாவீது அப்படியே சுருண்டு உழுவார். மகனை அரசனாக்கு என்று அறிவுரை சொல்கிற ஒரு ஆலோசகராக, அரசியல் சதுரங்கத்திலே அற்புதமாக காய் நகர்த்துகிறவராக, ஒரு கிங் மேக்கராக அங்கு செயல்படுகிறார்.